அன்புள்ளவர்களே, மறுபடியும் அன்பும் பரிசுத்தமும் என்ற வேத பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் இப்படியா சொல்லுகிறது. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனுக்கு முன் அனுப்பப்பட்டு கிறிஸ்து பிறப்பதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னவர். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பொல்லாத பாவங்களை மல்கியா 2ஆம் மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் சுட்டி காட்டியிருக்கிறது போல நெகோமியாவும் 13ஆம் அதிகாரத்தில் அதே பாவங்களை சுட்டி காட்டியுள்ளார். நெகோமியா வெளிப்படையான எச்சரிப்பை எருசலேமுக்கு மக்களுக்கு கொடுத்த போதிலும் அவர்கள் கர்த்தரிடத்துல வரவில்லை. அவன் எருசலேமை விட்டு போன பிற்பாடு ஜனங்கள் பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு விலகி அசுத்தமான காரியங்களிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். அசுத்தமான காரியங்களிலே அவர்கள் பழக ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்துல தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். மல்கியாவுக்குள் தேவன் அவருடைய அன்பையும் ஆழமான பரிசுத்தத்தையும் பாரமாக வைத்திருந்தார். ஊழியம் செய்யக்கூடிய இன்றைய ஊழியக்காரர்களுக்கு வேண்டியது பாரம், கர்த்தர் கொடுக்கிற பாரம். கர்த்தருடைய பாரம் இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்வோமானால் ஒருவேளை பணத்துக்காக, ஒருவேளை புகழுக்காக, ஸ்தானத்துக்காக அல்லது உலக பிரகாரமான நன்மைகளுக்காகத்தான் ஊழியம் செய்ய முடியும். மல்கியாவுக்குள் இருந்த அந்த பாரம் அது அனலா எரிந்து கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் சவாலாக வைத்துதான் எழுதினார். நான் உங்களை சிநேகித்தேன் என்றே இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று இஸ்ரவேலர்கள் முரட்டாட்டமான பதிலை கொடுத்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட இப்படித்தான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று. நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? அவர் நம்மை நேசிக்கவில்லை என்று ஏதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லது ஒரு பகுதியில சந்தேகத்தோடு சொல்லுகிறோம். காரணம், அவர் என்னை நேசித்திருப்பாரானால் எனக்குள்ள இருக்கிற வியாதி மறைந்திருக்கும், எனக்குள்ள இருக்கிற பணப்பிரச்சனை மறைந்திருக்கும், எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கும். கர்த்தர் என்னை நேசித்திருப்பாரானால் எனக்கு ஒரு நல்ல பங்களா கிடைத்திருக்கும், அல்லது நல்ல சொகுசான வாழ்வு கிடைத்திருக்கும், அல்லது நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அவர் என்னை நேசிக்கவில்லை, அதற்காகத்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இப்படித்தான் முறுமுறுக்கிறார்கள். நேற்று வந்த ஊழியக்காரன் அழகான வீடு கட்டி அழகான எல்லாவற்றையும் அழகாக வீட்டுக்குள்ள வைத்து காரை வைத்து நிம்மதியான வாழ்க்கை வைத்திருக்கிறான். நேற்று வந்த விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டு இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறேன், எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்து கொண்டு என்னால் எழும்ப முடியவில்லை, கர்த்தர் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லி இப்படித்தான் நம்முடைய எண்ணம். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்துல ஏவல் கூட இப்படித்தான் சிந்தித்திருந்தார். தேவன் என்னை நேசித்திருப்பார், ஆனால் என்னத்துக்கு அந்த மரத்தை இருக்கிற கனியை சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பார். என்னை நேசிக்கவில்லை, அதற்குத்தான் அப்படி அவ்வளவு சிந்திக்க ஆரம்பித்தார். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ தேசங்கள் உண்டு, எத்தனையோ ஜாதி ஜனங்கள் மக்கள் உண்டு, வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில, கோடியான ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன்னையும் என்னையும் மாற்றும் தெரிந்து கொண்டிருப்பாரானால் அது அவருடைய அன்பு. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் வெறுத்தார்கள் என்றே எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் அந்நிய ஜாதியான பெண்களை விவாகம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்நிய ஜாதிகளோடு கலந்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்வு கலப்படும், அவர்களுடைய ஆராதனை கலப்படும், காணிக்கை கலப்படும். இவைகள் எல்லாமே தேவனை துக்கப்படுத்தினது. மனைவிகள் புறஜாதியாரா இருந்தபடியால் அவர்களுக்கு தெரியாமல் ஆலயத்துக்கு வருவது, அவர்களுக்கு தெரியாமல் காணிக்கை கொடுப்பது, அவர்களுக்கு தெரியாமல் என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்வது, இதெல்லாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவருடைய பார்வையில் இது அருவருப்பா இருக்கிறது என்று சொல்லி
மல்கி அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ள மனிதன் தேவ பக்தி உள்ள மனுஷ திருமணம் செய்ய வேண்டும். தேவ பக்தி நிறைந்த மனுஷி தேவ பக்தி உள்ள மனிதனை திருமணம் செய்தும் அது கர்த்தருக்கு பிரியமானது. காரணம், விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் தொடர்பே கிடையாது என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல திருமணம் செய்ய தேடிக்கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா? பணம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, ஆஸ்தி இருக்கிறதா, அழகு இருக்கிறதா, நல்லா படிச்சிருக்கு, இப்படித்தான் மனிதன் யோசிக்கிறான், மனுஷி யோசிக்கிறார். ஆனா கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. இவர்கள் பக்திக்குரியவர்களா, இயேசுவை நேசிக்கக்கூடியவர்களா, இவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் அந்த சிந்தைக்குள்ள கடந்து வருவதில்லை. ஜாக்கிரதையார்கள், எச்சரிக்கையார்கள். திருமண வாழ்க்கையில திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் ஜாக்கிரதையா இருக்கும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை மாறட்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்திலே, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி சாலமோன் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறான். இஸ்ரவேலர் இந்த இரண்டையும் இழந்து விட்டார்கள். நன்மையும் இல்லை, தேவனுடைய தயவும் இல்லை. காரணம், கலப்பட வாழ்வு. கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் சேர வேண்டிய பரலோகம் பரிசுத்தமான இடம். நமக்காக அங்கே பிதாவானவர் காத்து கொண்டிருக்கிறார். குமாரனாக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கு அழைத்து சென்று போக நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான இடம், பரிசுத்த தேவர்கள் மத்தியில இந்த உலகத்துல பரிசுத்தத்தோடு வாழ்ந்தான், தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்டிருந்தான் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்க முடியும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க முடியும். பெரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த கட்டத்துல எங்க நின்று கொண்டிருக்கும் சற்று நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, அந்நிய பெண்களை, அந்நிய ஸ்திரீகளை ஆண்டவரை விவாகம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கலப்படமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களப்பா. அவர்களுடைய ஆராதனை கலப்படம், அவருடைய காணிக்கைகள் கலப்படம், குடும்ப வாழ்க்கை கலப்படம், அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்த முடியாமல் ஆண்டவரே மாயான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ராஜா, அந்த வாழ்க்கையில நீ துக்கப்பட்டிருந்து மல்கியா எழுதி வச்சிருக்கிறானே, தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் இடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உயர்த்த வல்லவராக இருக்கிறீரே. இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்மணிகள், இவர்களுக்கு ஆண்டவரே பக்திக்குரிய வழியில ஆண்டவரே திருமணம் ஆகும்படியா, அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையை மாறும்படியா இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறனப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கருணை பாராட்டுங்க ஆண்டவரே. தேவனுடைய அன்பில நிரப்பப்பட்டவர்களா, பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து கடைசி வரையும் நாங்களும் போராடும்படியா அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையில உமக்கு செலுத்துகிறேன். பாரத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.